முறைகேடுகளை பத்தி எல்லாம் சொன்னார். எனக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி பேராசிரியர் கதிரவன் பேசினார். நான் மாநில உரிமை சம்பந்தமா பேசணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன். கோச்சிங் சென்டர் பத்தி சொன்னார். துரோணாச்சாரியார் ஒரு கோச்சிங் சென்டர். ஏகலைவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இன்னைக்கு செப்டம்பர் 1, 2017 அனிதா தூக்கிலிட்டு கொண்டார். தமிழ்நாடு கொந்தளித்து எழுந்தது. இன்றைக்கு நவீன துரோணாச்சாரியார்கள் இந்தியா முழுசும் பரவி இருக்கின்றார். ஏன் உலகம் முழுசும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமையை பறிப்பதற்கு துரோணாச்சாரியார்கள் இருக்கின்றார். நீங்க இந்தியா டுடே போய் படிங்க. சைனாவில் GAO KAO கொகோன்னு ஒரு எக்ஸாம், கோடிக்கணக்கான மாணவர்கள் எழுதியிருக்காங்க. எவ்வளவு அமைதியா நாங்க தேர்வு நடத்திருக்கோம் சொல்லி சீனாவினுடைய தூதர் இந்தியாவை கவுண்டர் பண்றார். அந்த தேர்வுக்கு பேர் என்ன? கோகோ. ஜுகு ஜப்பான்ல நுழைவு தேர்வு. சாட் ஸ்டாண்டர்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். கருப்பின மக்களை ஒடுக்குவதற்கென்றே லத்தீன அமெரிக்க மக்களை பல்கலைக்கழகங்கள் நோக்கி செல்லக்கூடாது என்பதற்காகவே ஸ்டாண்டர்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார். நான் 80 வயசுக்காரன். இங்க அடுத்த தலைமுறை சொல்ல முடியாது. நடுவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கதிரவன் இருக்கார், அதுக்கு அடுத்தாப்புல ரமேஷ் இருக்கார், அவர் அதுக்கு அடுத்த தலைமுறை. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்காரு ஒரு சின்ன பையன், இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணு. இவங்கெல்லாம் எங்களை விட வித்தியாசமா சிந்திக்க கூடியவங்க. இங்க உட்கார்ந்து இருக்க 40 வயசுக்காரங்களை விட இவங்களுடைய சிந்தனைகள் மாறுபட்டு இருக்கும். அது நாம போராட்டத்துல பார்த்தோம். எத்தனை ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறது மாநில உரிமைக்கு. இங்க மாறி மாறி கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டுள்ளன. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாநில உரிமை. 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1948 பெரியார் மிகப்பெரிய கூட்டம் நடத்துகின்றார். இந்திய எதிர்ப்பு போராட்டம். நடராஜன் தாளமுத்து சிறையில் உயிர் நீத்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம். இப்பொழுது இந்திய சமஸ்கிருதத்தை சேர்த்து எதிர்க்க வேண்டியிருக்கின்றது. சமஸ்கிருத பாடல் மட்டுமல்ல, வந்தே மாநிலம் திணிக்கப்படுகின்றது. நாம் எந்த சூழ்நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உரிமைகள் சட்டமாக்கப்பட்டு நசுக்கப்படுகின்றன. சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆக்ட், சென்னை போலீஸ் கமிஷனர் ஆக்ட், டிடி நெக்ஸ்ட்ல நீதியரசர் சந்திர எழுதியிருக்க கட்டுரை போய் படிங்க. ஏன்னா நீங்க வேகமா படிக்கக்கூடியவங்க, என்னை விட வேகமா படிக்கக்கூடியவங்க 30 வயசுக்காரங்க, 20 வயசுக்காரங்க, 15 வயசுக்காரங்க, இது மாதிரிலாம் உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன எழுதியிருக்காரு அதை படிங்க. அண்மையில் போராடுவதற்கு உரிமை கிடையாது. வேல்முருகனுடைய அலுவலகத்தில் அங்கே நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டத்திற்கு பங்கு பெற்றவர்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்கள். உரிமை நாம் சட்ட ரீதியாக கேட்டு பெறுவதில்லை, மீறுவதன் மூலமாகத்தான் உரிமையை பெற முடியும். இதை மீறிதான் போராட்டம் நடந்திருக்கின்றது. 65 நடந்தது. நான் மாநில கல்லூரி மாணவன். டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல் UAPAவில் உமர் காலிது எத்தனை ஆண்டுகளாக சிறையில் இருக்கின்றான் அந்த இளைஞர். அப்பொழுது டிஃபென்ஸ் இந்தியா ரூல். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி. பக்தவச்சலம் முதலமைச்சர். மாணவ தோழர்கள் காளிமுத்து, காமராசன், ராஜா முகமது இவர்களெல்லாம் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா சட்டப்படி கைது செய்யப்பட்டு உள்ளே தள்ளப்பட்டார்கள். இப்பொழுது UAPA சட்டம் பாயும். NSA பாயும். எங்கே இருக்கிறது உரிமை என்றால் முடியும். விலங்குகளை நாம் தான் உடைக்க முடியும். இங்க இருக்கின்ற இளைஞர்கள் உழைப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எத்தனை ஆண்டுகளாக பேசுவது? எதற்காக அரங்க கூட்டங்கள் நடத்துவது? 2016 TSR சுப்பிரமணியம் அறிக்கை வந்தது. இதே அரங்கில் தேசிய கல்விக் கொள்கை எதிர்த்து நான் பேசியிருக்கின்றேன். பெட்டி தியாகராயர் அரங்கில் பேசியிருக்கின்றேன். இங்கே கதிரவன் நடத்திய கருத்தரங்கில் பேசியிருக்கின்றேன். இதே பொதுக்கல்விக்கான ஒருங்கிணைப்பு குழுவில் பிரஸ் மீட் நடத்தி இருக்கின்றோம், கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம். 2016 TSR சுப்பிரமணியம் அறிக்கையில் NTA சொல்லப்பட்டது. தேசிய தேர்வு முகமை எங்களுக்கு புரிந்தது. இங்கே இருக்கின்ற 2016 என்றால் இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு வயதை கழித்துக் கொள்ளுங்கள். இங்கே உட்கார்ந்த தம்பி உன் வயது என்ன? 14. இவர் பிறக்கவே இல்லை. NTA பிறந்து விட்டது. 2016 பிறந்தது. என்ன செய்து கொண்டு இருந்தோம்? NTAவை ஏன் இல்லாமல் செய்ய முடியவில்லை? அது மாநில உரிமை பறிக்கப்பட்ட விஷயம் அல்லவா? காவிரி நீர் நமக்கு சொந்தமா, கர்நாடகத்துக்கு சொந்தமா, ஓடுகின்ற நதிகள் யாருக்கு சொந்தம் என்ற போராட்டம் ஏன் நடக்கின்றது? மாநிலங்களுக்கு உரிமை என்ற போராட்டங்கள் மாநில கட்சிகள் சரியாக எடுத்தனவா? அதற்காக மாநில உரிமைக்கான போராட்டங்கள் எங்கே போனது? மாநில சுயாட்சிக்கான போராட்டம் எங்கே போனது? நாங்கள் படித்த பொழுது திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் இருந்தோம். திராவிட நாடு கோரிக்கை வைக்கப்பட்டது. திராவிட நாடு என்றால் தமிழ்நாடு. அப்ப திராவிட நாடு என்று சொன்னார். இந்தோ சைனா போர் வந்த போது திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்றார். நாங்கள் நம்பினோம். 65 இந்திய போராட்டம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்று காங்கிரஸில் ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருக்கின்றார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றவர் உட்கார்ந்து இருக்கின்றார். இந்த எல்லா ஒன்றிய அரசியல் இருந்த எல்லா கட்சிகளும் கல்வி உரிமை என்று வரும்போது மாநிலத்துக்கு கொடுத்திருக்கின்றனவா? கிடையாது. கோத்தாரி குழு அதிலேயே
கன்கரண்ட் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியல் கூறப்பட்டது. ஒரு 10 ஆண்டு தள்ளி வைப்போம் என்றார் கோத்தாரி. 1976 கல்வி மாநில பட்டியலில் இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு சென்றது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு சென்றார். 66 கோத்தாரி கூறினார். கடுமையான கோத்தாரி ரிப்போர்ட்டை படியுங்கள் வாதங்களை. அதுக்கு முன்னமேயே ராதாகிருஷ்ணன் குடிவிலேயே கன்கரண்ட் லிஸ்டுக்கு எஜுகேஷன் கொண்டு செல்லலாம் என்ற விவாதம் நடந்திருக்கின்றது. கல்வி என்பது, மொழி என்பது, ஒரு தாய்மொழியில் படிப்பு என்பது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை. அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், உருதாக இருக்கலாம், பழங்குடி மக்களுடைய மொழிகள் இருக்கலாம். எல்லா மொழிகளையும் ஒழிப்பதுதான் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே பண்பாடு. மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இதை இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் மாற்றுவார்கள். மாற்றக்கூடிய காலம் வெடித்து கிளம்பும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மாற்றங்கள் உருவாகும். மாற்றங்கள் உருவாகாமல் இருக்க முடியாது. அமைக்க வைக்கப்பட்ட எரிமலை வெடித்து வருவது போல் வெடிக்கும். ஏனென்றால் அழுத்தத்தான் ஒரு பலூன் வெடிக்கும். நான் இயற்பியல் ஆசிரியர், இயற்பியலை படித்தவன். இயற்பியல் பாடத்துக்கு ஒரு மார்க்கெட் உண்டு. பிசிக்ஸ் வாலா கோச்சிங் சென்டரை பத்தி பேசணும்னா பிசிக்ஸ் வாலா அவனுடைய ஷேர் மார்க்கெட்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அவர் எடுத்துக்கிட்டார் இந்த தலைப்பை. பிசிக்ஸ் வாலா ஒரு கோச்சிங் சென்டர்ல பிசிக்ஸுக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சாங்க. இயற்பியல் பாடத்தினுடைய கேள்விகள் நீட்டு தேர்வில் ஒரு தீர்மானகரமான விஷயமாக இருப்பதை நீட்டு எழுதிய மாணவ மாணவிகள் இங்கு அமர்ந்திருந்தால் அவர்கள் உணர்ந்து இருப்பார். அதற்காகவே நீட்டுக்கு தனியா கோச்சிங் சென்டர் பிசிக்ஸ் வாலா. ஷேர் மார்க்கெட்ல அவர் எப்படி விக்குது அவருடைய பங்குன்னு போய் பாருங்க. ஏன்னா அதுக்குள்ள நான் போக விரும்பல. மாநில உரிமைன்னு அவர் சொல்லிட்டார். அதுல போய் பாருங்க பிசிக்ஸ் வாலாவுடைய பங்கு சந்தை மதிப்பீடு என்னன்னு போய் பாருங்க. அப்ப இந்த பாடம் இயற்பியல் என்ற பாடம் இயற்கையோடு சம்பந்தப்பட்டது, இயங்கியலோடு சம்பந்தப்பட்டது, இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. எவ்வாறு இயங்க வேண்டும், எவ்வாறு சமூகம் இயங்க வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு பாடம் இன்று விற்பனை பண்டமாக உள்ளது. அந்த விற்பனை பண்டத்தை பற்றி விரிவாக பேசுவதற்கு தேவா இருக்கின்றார். இந்த விற்பனை பண்டங்களை மற்ற விஷயங்களை மோதுவதற்கு மாநில கட்சிகள் தயாராக இருக்கின்றனவா என்றால், பல மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகளினுடைய தலைவர்கள் எல்லாம் சமூக நீதி பேசுவார்கள். ஆனால் கல்வி வியாபாரம் செய்கின்ற நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி தந்தைகளாக இருக்கின்றார். சமூக நீதி என்பதும் கல்வி வியாபாரம் என்பதும் எவ்வாறு நான் முதலில் குறிப்பிட்டேன் அல்லவா, நவீன துரோணாச்சாரியர்கள் இந்த கல்வி தந்தை. கல்வி மறுக்கப்படுகின்றது. எவ்வாறு? அதுவும் இப்பொழுது அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய புதிய முதலமைச்சர் தாவேகாவினுடைய அரசாங்கத்தில் சார்பாக ஒரு கையெழுத்து போடப்பட்டுள்ளதை நீங்கள் பார்த்தீர்கள். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் டிஎல்எஃப் ஏறத்தாழ 50,000க்கு மேல் சதுரடியில் டிஎல்எஃப் பத்தி உங்களுக்கு தெரியும். அங்க ராமாபுரம் பக்கத்தில் டிஎல்எஃப் பகுதி உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன், கல்விக்கான சிறப்பு மண்டலம் சொல்லப்பட்ட போது இடதுசாரி கட்சி தோழர்களுக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, மார்க்சிய குழுக்கள் எல்லாவற்றிற்குமே தெரியும் சிறப்பு கல்வி மண்டலம். எழுதினோம், பத்திரிகைகள் எழுதினோம், பாடல்களில் பாடினோம். மக்கள் ஏன் வரவில்லை நம் பின்னால்? மக்கள் ஏன் வரவில்லை? தாய்மொழி கல்விக்கு மக்கள் ஏன் வரவில்லை? இதை பற்றி பரிசீலிக்க வேண்டிய ஒரு சீரியஸான கண்டிஷன் கட்சிகளுக்கு இருக்கின்றனவா இல்லையா என்பது நான் இங்கே விமர்சனமாக வைக்கின்றேன். நானும் மார்க்சிய இயக்கத்தில் அந்த சித்தாந்தத்தில் இருந்தவன். நான் இன்று ஒரு கட்சியில் உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம். எவ்வாறு சிதறுண்டு கிடைக்கின்றோம்னா, முதலில் ஐக்கிய முன்னணி இடதுசாரி குழுக்களிடம் தேவைப்படுகின்றது. இல்லை என்றால் ஒன்றும் சாதிக்க முடியாது. நமக்குள்ளேயே விவாதம் நடத்தி புரியாத ஜார்கனை வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருப்பது எத்தனை காலம்? ஏனென்றால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். தாய்மொழி கல்வியில் படித்தவர்கள் மயில்சாமி அண்ணாதுரை அல்லது என்னை போன்றவர்களோ மற்றவர்களையோ பேசி பேசி பெருமை கொண்டாடுவதில் என்ன பலன்? இன்று தாய்மொழி கல்வியை வைத்து சாதாரண குடும்பம் கூட அந்த உதவி பெறும் கல்லூரியில் உள்ள ஒரு புதிய சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய சலுகையை வைத்து செல்லுவது என்ன காரணம்? இரண்டாவது, அரசு பள்ளியிலேயே ஆங்கில வகுப்புகள் தொடங்கப்படுவதன் காரணம் என்ன? இவை எல்லாம் எதை நோக்கி செல்லுகின்றன? அப்ப இதை நோக்கி செல்லுவதற்கான காரணங்களும் மற்றவர்களும் இருக்கும் போது இவற்றை ஒதுக்கி தள்ளிவிடும். இரண்டாவது, விவசாயிகள். அவர் காட்டை பற்றி பேச போறார். இன்றைக்கு விவசாயிகள், அதாவது அமெரிக்க இந்திய ஒப்பந்தம், ட்ரேட் ஒப்பந்தம், இவற்றை எல்லாம் நாம் படிக்கின்றோம். இடதுசாரி கட்சியில் இருக்கின்ற முக்கியமான தோழர்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் விரல் நுனியில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இங்கே இந்த வணிக சந்தைகள் அவர் பேச போகின்றார் விரிவாக. வேளாண் பொருட்கள் இவ்வாறு வந்து குவிய போகின்றன என்று பேச போகின்றார். அந்த விவசாயிகள் போராட்டத்தோடு கல்வி உரிமைக்கான போராட்டத்தை ஏன் இணைக்க முடியவில்லை? இந்த விஷயங்கள் அப்பொழுதுதான் பிறகு சூரிய ஒளி
வெளியில் இருந்து மின் உற்பத்தி திட்டமும் அதை பற்றி நிறைய விவாதங்களும் நடந்து கொண்டிருப்பதும் ஏன் நடக்கின்றது? அதற்கும் இந்த கல்விக் கொள்கைக்கும் மாநில உரிமைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். போர்ட்டபிள் நியூக்ளியர் ஜெனரேட்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரப்போகின்றது. போர்ட்டபிள் நியூக்ளியர் எதற்காக? அணு ஒப்பந்தம், ஈனு அணு உலை இயற்பியல் வருகின்றது. திரும்பவும் பிரீடர் ரியாக்டர், இதை பற்றி எதுக்காக ட்ரம்ப் கவலைப்படுகின்றார்? அதை ஏன் அணுகுண்டு மட்டுமா? இல்லை, எல்லா வீடுகளிலும் இன்வெர்டர் வந்து விட்டது. இங்கேயும் இன்வெர்டர் இருக்கும். ஜெனரேட்டர் போய் இன்வெர்டர் வருகிறது. எல்லா வீடுகளுக்கும் போர்ட்டபிள் நியூக்ளியர் ஜெனரேட்டர் வரப்போகின்றது. அதற்கு யுரேனிய கனிம வளம் பயன்படுத்த போகின்றார்கள். அப்ப கனிம வளத்தை தோண்டுவது முக்கியமான ஒரு சண்டை. அதற்கான படிப்பு தான் தேவை. எதற்கு தேவை? கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. எதற்கு தேவை? தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியமும் தமிழ் பண்பாடும் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழக்கமிட்டவர்கள் தான். ஆனால் அந்த பாடலை பாட என் கண் முன்னாலேயே உரிமை இல்லை, மறுக்கப்படுகின்றது. துணைவேந்தர்கள் நியமனம், அதை கண்டு ஏன் மக்கள் கொதித்து எழவில்லை? இப்படி என்றால் மக்களுக்கு புரிகின்ற மொழியில் இன்னும் கூட நம்மால் பேச முடியவில்லை. நாம் பேசிக்கொண்டு இருந்தோம், பேசினோம், திரட்டினோம், மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான பேர் நடத்திய கூட்டங்களை எல்லாம் நாம் மதுரை வாயிலிலும் திருச்சியிலும் மற்ற இடங்களிலும் மார்க்சிய இயக்கங்கள் நடத்தியதை கண்கூடாக பார்த்தவர். அது சிதைந்து போய்விட்டதே என்று நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. அது நிச்சயமாக மாறும். ஆனால் ஒற்றுமை, ஒருங்கிணைவு தேவை, ஐக்கிய முன்னணி தேவை. குறைஞ்சபட்ட திட்டத்தோடு ஐக்கிய முன்னணி இல்லை என்றால் நாம் எளிய மக்களுக்கு, வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதகமான விஷயங்களை அமலாக்குவதற்கு நாமே காரணமாக அமைந்து விடுவோம். அதுதான் எனக்கு ஒரு வேகத்தை கொடுக்கின்றது. ஏனென்றால் நமக்கு புரிகின்ற இந்த விஷயங்கள், இதற்கான உற்பத்தி முறை, இவற்றை பற்றியெல்லாம் அவர் விரிவாக பேசுவார். கல்வியை பொறுத்தவரை மாநில பட்டியலில் இருந்து கல்வி சென்றது தமிழ் வழி கல்வி. தமிழ் வழி கல்விக்கென்று தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தமிழ் வழியில் இயற்பியலில் முதுநிலை பட்ட வகுப்பு வரை புத்தகங்கள் வெளியிட்டது 1972ஆம் ஆண்டு. எம்எஸ்சி இயற்பியல். நான் ஒரு புத்தகத்தை, நான் மட்டுமல்ல பல பேராசிரியர்கள், இயற்பியல், வணிகவியல், வரலாறு போன்ற புத்தகங்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அங்கே கல்லூரி சாலையில் உள்ளது. அங்கே பழைய புத்தகங்கள் உள்ள இடத்துக்கு சென்று பாருங்கள். எம்எஸ்சி அளவிற்கு 1972. இன்னைக்கு என்னாச்சு? 82, 92, 2002, 12, 72ல தமிழ் வழியில் எம்எஸ்சி நடத்தணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடுதா இல்லையா? அப்ப யார் ஆட்சியில் இருந்தது? திராவிட முன்னேற்றம். இப்பொழுது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துக்கு ஒருத்தர் பொறுப்புல போட்டிருக்காங்க, புதுசாக வந்திருக்கின்ற தாவேக அரசாங்கம். சரி, யாரையும் போட்டிருக்கீங்க. இப்ப தமிழ் வழியில நடத்தணும், எம்எஸ்சி அளவுக்கு போகிறது. எங்கே போனது? என்னுடைய தாய்மொழி கலைச்சொற்கள் உருவாக்கப்பட்டன. கலைச்சொற்களுக்காக தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ராமசுந்தரம் தலைமையில் குழு போடப்பட்டது. அவர் ஒரு இயற்பியல் ஆசிரியர். கலை சொல்லாக்கம் அங்கே உருவாக்கப்பட்டது. அகர முதலி தேவநேய பாவாணர் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கினார். யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட புத்தகம் என்னிடம் உள்ளது, கலைச்சொற்கள் பட்டியல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகமே தீக்கிரையாகி போனது. அங்கே தமிழ் கலைக்களஞ்சியம் உண்டு. இத்தனை. அதே மாதிரி ஏசி செட்டியார், சிதம்பரநாத செட்டியார், அவர் எழுதிய அகர முதலி சென்னை பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது விற்பனைக்கு உள்ளது. ஆனால் தமிழ் வழி கல்வியை அமல்படுத்தவில்லை. ஏனென்றால் வியாபாரம் ஆகாது. எது வியாபாரமாகுமோ அதை செய்வோம், ஆனால் தமிழ் என்று மேடையில் பேசுவோம். எது வியாபாரமாகிறதோ அதை விற்போம், சமூக நீதி பேசுவோம். இவ்வாறு இருந்தால் எவ்வாறு மாநில உரிமை மீட்க முடியும்? மாநில கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலையில் இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். மாநில உரிமைக்காக ஒன்றிணைந்தவர்களோடு போராட வேண்டியிருந்தால் அதற்கும் நாம் போராட தயாராக இருக்க வேண்டும். என கல்வி மட்டுமல்ல, மருத்துவம், இவையெல்லாம் மாநிலத்துக்கு சொந்தமானது. என்னுடைய மொழி, என்னுடைய காடு, என்னுடைய ஆறு, என்னுடைய வளம், என்னுடைய மலை, இவற்றை தோண்டுவதற்கெல்லாம் இந்த மக்களிடம் அனுமதி இருந்தால்தான் முடியும் என்பது ஒரு மாநில அரசாங்கத்தின் உரிமையாக இருக்க வேண்டும். அந்த மாநில உரிமைக்கான ஒரு போராட்டத்தை எடுக்கின்ற வகையில் நாம் ஒரு அழுத்தத்தை மாநில கட்சிகளுக்கு கொடுப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.